ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷேர் மார்க்கெட் கிராஷ் இண்டிகேட்டரான பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 3ல நம்ம லிக்விடிட்டி அண்ட் மொபிலிட்டின்ற டாப்பிக்ல தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பண்ணுறதுக்கான முக்கியமான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய ஷேர் மார்க்கெட் யூடியூப் வீடியோஸ்லாம் இருக்கு தெரியுமா, அது கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறப்போ நிறைய பேர்ட்ட கேள்வி என்னன்னா, ஷேர் மார்க்கெட் கிராஷ்ல இருக்க கரெக்ஷன்ல இருக்கா, ஷேர் மார்க்கெட் கிராஷ்ல இருந்தா எப்படி கண்டுபிடிக்க சொல்றேன். இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய வந்து பார்த்தேன். சரிங்களா? ஸோ நான் ரிசர்ச் பண்ணப்போ நான் 3 விஷயம் கண்டுபிடிச்சேன். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 2025ல. இப்போ வந்துட்டு கிராஷா கரெக்ஷனான்ற கேள்வி அதிகமாக போயிட்டு இருக்குங்களா. ஸோ நீங்க இந்த வீடியோ 2030ல பார்த்தாலும் சரி, இல்ல 2035ல பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இப்போ நான் 3 பார்ட் போட்டிருக்கேன் தெரியுமா. அந்த 3 பார்ட்டுக்குள்ள தான் மேக்ஸிமம் ரீசன்ஸ் வந்து நிற்கும். இது நீங்க கரெக்டா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு ஷேர் மார்க்கெட் கிராஷா இல்ல கரெக்ஷன் சொல்லிட்டு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை கிளாரிஃபை பண்றேன். இது வந்து பார்ட் 3. ஸோ பார்ட் 1 எக்கனாமிக் ரீசனும், பார்ட் 2ல வந்துட்டு நான் கார்பரேட் ரீசன்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு அதை பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஒரு கண்டினியூவேஷன் தான், பட் ஸ்டில் நான் உங்களுக்கு தெளிவாகவே சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1, இந்த வீடியோ கம்ப்ளீட்லி எஜுகேஷன் பர்பஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோ வச்சுட்டு நீங்க ஒரு ஷேரை வாங்கினாலும் சரி, இல்ல வித்தாலும் சரி, இல்ல ஹோல்டு பண்ணாலும் சரி, எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட ரிஸ்க்ல தான் இருக்கும். ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறீங்க, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். ரெண்டாவது, யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பெருமா நானும் ஒருத்தன் தான். ஸோ இதே மைண்ட் செட்டோட இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்ஸை வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ வந்து கொடுத்துட்றேன். லிக்விடிட்டி அண்ட் மொபிலிட்டினா என்னன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஷேர் மார்க்கெட்ல நீங்க ஒரு ட்ரேடரா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல இன்வெஸ்டரா ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். சரிங்களா? நீங்க உங்க கண்ணு முன்னாடி தெரியுற ஒரே ஒரு அனலிட்டிக் பேஜ்னு பாத்தீங்கன்னா இந்த கிராஃப் தான். நீங்க என்ன ஷேர் பார்த்தாலும் மேலே கீழே போயிட்டு இருக்கு தெரியுமா, இந்த கிராஃப் தான் வந்துட்டு நம்ம லிக்விடிட்டி அண்ட் மொபிலிட்டி கிராஃப்னு சொல்லுவோம். இதுதான் வந்து லாஸ்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன். அதாவது உங்ககிட்ட உங்க ஷேர் என்ன நிலைமையில இருக்குன்னு காட்டுற ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் இது மட்டும் தான், பிக்சரா. சரிங்களா? இப்போ இந்த கிராஃப் மேல போகுது அப்படின்னா இங்க யாரோ ஒருத்தங்க வந்துட்டு ஒரு ஷேரை வாங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். கீழே போகுது அப்படின்னா இந்த ஷேரை யாரோ விற்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஷேர் மார்க்கெட்டோட கோல்டன் ரூல்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஷேர் வாங்கினாங்க அப்படின்னா அந்த ஷேரோட பிரைஸ் வந்து மேல போகும், யாராவது வித்தாங்க அப்படின்னா ஷேரோட பிரைஸ் வந்து கீழே இறங்கும். இதுதான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்கான ரூல். அது பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த கிராஃப் வந்து சொல்லுது, ஒரு பிக்சரா வந்து சொல்லுது. சரிங்களா? இப்போ இந்த மேலே கீழே போயிட்டு வருது தெரியுமா, இதுதான் நம்ம வந்துட்டு வாலடைல் அப்படின்னு சொல்லுவோம். வாலடைல்னா நிலைத்தன்மை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது இந்த மாதிரி மேலே கீழே போயிட்டு வருது தெரியுமா, இந்த மொமெண்ட்டை தான் நம்ம லிக்விடிட்டி அண்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். லிக்விடிட்டின்னா நம்ம கேஷை எப்பவுமே லிக்விட் கேஷ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. சரிங்களா? அது மூவ் பண்ணுது தெரியுமா. ஸோ கேஷ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் நம்ம மொபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் இங்க வந்து லிக்விடிட்டி அண்ட் மொபிலிட்டி கிராஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கிராஃப். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இதை அடிப்படையில தான், இதை வச்சு தான் இந்த 3 ரீசன்ஸை கம்பைன் பண்ணி ஷேர் மார்க்கெட் இப்போ கிராஷா கரெக்ஷன் கண்டுபிடிக்க போறோம். நான் பார்ட் 1ல எக்கனாமிக் ரீசன் சொல்லியிருக்கேன். அதாவது நம்ம சுற்றுப்புறத்தை வச்சு எப்படி மார்க்கெட் கிராஷ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது கார்பரேட் ரீசன், ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற நிறைய கார்பரேட் கம்பெனிஸ் தான். ஸோ உள்ள நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஷேர் மார்க்கெட் கிராஷா கரெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சிடும். மூணாவதுல வந்து லிக்விட் அண்ட் மொபிலிட்டி. சரிங்களா? ஸோ இதை வச்சுதான் இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஒன்னா இணைச்சு இதுல நம்மளுக்கு கிராஷா கரெக்ஷனா அப்படின்ற ஒரு பியூர் டெஃபினிஷனுக்காக தான் நம்ம இதை எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ முதல் ரீசனை பார்த்துடலாம். முதல் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா பேனிக் செல்லிங். சரிங்களா? இப்போ பேனிக் செல்லிங்னா என்னன்னா பதட்டமா விற்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஷேர் மார்க்கெட்ல இப்படி மேலே கீழே கிராஃப் போதுன்னு சொல்றேன் தெரியுமா, இந்த இடத்துல நீங்க 2 விஷயத்த வந்து நோட் பண்ணணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பலூன் பஸ்ட். சரிங்களா? இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா ஓவர் வேல்யூ. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால நான் கொஞ்சம் இப்போ ஸ்லோவா வந்து பேசிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓவர் வேல்யூட் அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்டாக்கு 20% தான் ரிட்டர்ன் தரணும் அப்படின்னா இந்த இடத்துல 40%ஓ இல்ல 50%ஓ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ வந்து நிலையற்ற தன்மை வந்து உருவாகுது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஓவர் வேல்யூட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஆகும் அப்படின்னா கிராஃப் வந்து மேலே போய்கிட்டே இருக்கும், அதாவது ப்ராஃபிட் வந்து அதிகமாக போய்கிட்டே இருக்கும், போயிட்டு தொப்புன்னு வந்து கீழே விடும். ஸோ இந்த கீழே விழுற பாயிண்ட் தான் நம்ம வந்து பலூன் பஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் அப்படிதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு ஷேர் அதிகமாக வந்து விற்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2 ரீசன்னால தான் மார்க்கெட்ல வந்து பதட்டம் வந்து உருவாகும். இதை நம்ம வந்து நர்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா பேனிக், அதாவது பதட்டம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஷேரோட பிரைஸ் வந்து கீழே இருக்கும். இது ஒரு பர்டிகுலர் கம்பெனி கிடையாது. சரிங்களா? டோட்டல் மார்க்கெட்டுக்கே. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி, சென்செக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடி நிஃப்டி. ஸோ இது மாதிரியான எல்லாத்தையுமே கிராஷ் பண்ணுது அப்படின்னா, இந்த மாதிரியான கிராஃப் கீழே போக வைக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து மார்க்கெட் கிராஷுக்கான ஒரு இண்டிகேட்டரை நம்ம வந்து எடுத்துப்போம். சரிங்களா? இன்னொரு ப்ரோ டிப் தரேன்.
இந்த மாதிரி கிராஃப் கீழே போகும்போது நிஃப்டி வந்துட்டு ஒரு 25% கீழே இறங்குது அப்படின்னா இட் இஸ் அன் பிளாக் மண்டே ஸ்டேஜ் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் கிராஷ் நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியும். இந்த 5ல இருந்து 10% விட்டுருங்க. இந்த 20 கீழே போச்சு அப்படின்னாலே மார்க்கெட்ல வந்து பயங்கர பதட்டம் உருவாகும். ஸோ இந்த 20% போறதுக்கான இண்டிகேட்டர்ஸ்லாம் இதுதான் சரிங்களா. ஸோ ரொம்ப நாளா ஒரு மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாவே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓவர் வேல்யூடும் பலூன் பஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து நிஃப்டி சரி, சென்செக்ஸும் சரி, ஐடி நிஃப்டி அப்புறம் பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள வரும். ஸோ அப்போ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும். இந்த பேனிக் செல்லிங் வந்துட்டு ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் மார்க்கெட் கிராஷ்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது ரீசனு இந்த எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ். அது என்னடா எஃப்ஐஐ டிஐ எல்லா யூடியூப் சேனல் எடுத்து பார்த்தாலும் சரி, ஃபினான்ஸ் பத்தி பேசுறவங்க இது ரெண்டுமே சொல்லிட்டு இருக்காங்க. நான் தெளிவா சொல்லிடுறேன். இங்க பாருங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதுதான் நம்ம வந்துட்டு எஃப்ஐஐ அப்படி சொல்லுவோம். டிஐன்னு சொல்லப்படுறவங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். சரிங்களா. எஃப்ஐன்றவங்க வெளிநாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு பணம் போடுறவங்க. டிஐஎஸ்ன்றவங்க உள்நாட்டுல இருந்து உள் கம்பெனிக்கு, அதாவது இந்தியாவில் இருந்துகிட்டு இந்தியா கம்பெனில வந்து பணம் செலவு பண்றவங்க. சரிங்களா. ஸோ இந்த எஃப்ஐஎஸ் வந்து நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல ரொம்ப முக்கியம். அதாவது இந்த எஃப்ஐஎஸ் வந்துட்டு சைனீஸா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அமெரிக்கன்ஸா இருக்கலாம், அதாவது யூஎஸ்ஆ இருக்கலாம், யூரோப்பியன் கண்ட்ரில ஏதாவது ஒரு கண்ட்ரில இருக்கலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்ல வந்து அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்ன்றது ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்னா இப்பதான் வந்து மேல வந்துட்டு இருக்கு. ஸோ ஆல் ரவுண்ட் பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு அண்டர் வேல்யூட் ஸ்டாக். எப்படி வந்து ஓவர் வேல்யூடோ அதுக்கு ஆப்போசிட் தான் அண்டர் வேல்யூடு. அதாவது இது ப்ராஃபிட் பண்ணும், பட் ப்ராஃபிட் பொட்டன்ஷியலுக்கு கம்மியான விலையில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நம்ம காஞ்சிபுரம் சேலை இருக்கு. அந்த காஞ்சிபுரம் சேலோட வர்த்து வந்து 20,000 ரூபாய். ஆனா இது மதிப்பு தெரியாம ஒரு 5,000 போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்போ வாங்கி வச்சுப்போம், லேட்டரா அது மதிப்பு வந்ததுக்கு அப்புறம் விற்போம்னு சொல்லுவோம் தெரியுமா. கோல்டே எடுத்துக்கோங்க, 8,000 போயிட்டு இருக்கு இப்போ கோல்டு. நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, 6,000 வாங்கியிருப்பீங்க, 8,000 வந்தோடனே சேல் பண்ணிருப்பீங்க. சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து எஃப்ஐஎஸ் தேடுவாங்க. அது இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல ரொம்பவே அதிகமாவே இருக்கு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல அவங்களோட காசை கிட்டத்தட்ட 20ல இருந்து 30% வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றது கம்மி, மினிமம் அதிகமாவே வந்து செலவு பண்ணிருப்பாங்க. நீங்க ஒரு ஷேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேர்ல கிட்டத்தட்ட இப்படி ஒரு கிராஃபே போடலாம் எஃப்ஐஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கான ஷேர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. சொல்ல போனா அப்படின்னா இவங்களும் வந்து ப்ரொமோட்டர்ஸ் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ இவங்க வித்தாங்க அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய லாஸ் ஒரு கம்பெனிக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எஃப்ஐஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஷேர் மார்க்கெட்டோட இன்ஸ்டெபிலிட்டியை வந்து தேடிட்டே இருப்பாங்க. இன்ஸ்டெபிலிட்டி அன்ஸ்டெபிலிட்டி சொல்லுவாங்க. ஸோ அதுவும் தேடிட்டே இருப்பாங்க. நிலையற்ற தன்மையை வந்து தேடிட்டே இருப்பாங்க. அது வரும்போது வித்துருவாங்க. சரிங்களா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஷேர் மார்க்கெட் 3 வருஷத்துக்கு முன்னாடி, நான் சொல்றேன் இப்போ 2025 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காது. ஸோ 2023, 21 வந்துட்டு நல்ல ஸ்டேபிளாவே நம்ம மார்க்கெட் இருந்துச்சு. கொரோனா சிச்சுவேஷன்ல கூட நம்ம மார்க்கெட் மெடிசன் செக்டர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தது. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்க. பட் இப்போ மார்க்கெட் வந்து ஓவர்வெல்ட் ஆனதுக்கு அப்புறம் எஃப்ஐஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா விற்க ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சொல்றேன், எஃப்ஐஎஸ் வந்து கிட்டத்தட்ட 30% மேல பங்குகளை வந்து இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல வச்சிருக்காங்க. ஸோ அவங்க விற்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு லிக்விடிட்டி ஃபால் இருக்கும். அதாவது ஷேர் மார்க்கெட் டமால் வந்து கீழே விழும். ஸோ அதனால இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகவோ இல்லை லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா இந்த எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் இருக்காங்க தெரியுமா, இவங்களாம் நம்ம வந்து வேல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். வேல்ஸ்னா ஒரு கடல். அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு மேலே கீழே போயிட்டு தெரியுமா, இது வந்து நம்ம கடல் அப்படின்னு சொல்லுவோம், சீன்னு சொல்லுவோம். இந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்றாங்க, அது மேலே கீழே வருது அந்த மொமெண்ட்டை கிரியேட் பண்றவங்க வேல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க நீச்சல் அடிக்கிறதுனால தான் இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் வருதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெயிட் கைங்க விற்கும் போது அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் அன்ஸ்டெபிலிட்டி வந்துட்டு நடக்கும். ஸோ இந்த டிஐஎஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்நாட்டில் இருக்கவங்க தெரியுமா, ஸோ இவங்க விற்க டிஐஎஸ் வந்து வாங்குவாங்க. ஆனா டிஐஎஸும் ஒரு சும்மாலாம் வாங்க மாட்டாங்க, வித்தோடனே வாங்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்க பல்கா இன்வெஸ்ட் பண்றவங்க, இதுவே அவங்க வேலையா பண்றவங்க. சரிங்களா. அதான் என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறது ரொம்ப சீப்பஸ்ட் பிரைஸ்ல ஒரு ஸ்டாக் கிடைக்குமா தேடிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இப்ப மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாங்க மேலே ஏறும், விற்க கீழே இறங்கும். இப்போ எஃப்ஐஎஸ் வந்து வித்துட்டாங்க. இப்போ சிச்சுவேஷன் சொல்ற கரண்ட் சிச்சுவேஷன்ல வித்துட்டாங்க. ஆனா இது இன்னும் சீப்பா வரும்போது தான் இந்த டிஐஎஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த டிஐஎஸ் வாங்கும் போது தான் ஷேர் மார்க்கெட் வந்து மேல வரும். சரிங்களா. மறுபடியும் சொல்றேன், இது பர்டிகுலர் கம்பெனி கிடையாது, ஷேர் மார்க்கெட்டே டவுன்ல இருக்கிற சிச்சுவேஷன்ல சொல்றேன். ஷேர் மார்க்கெட் கீழே விடுறதுக்கான ரீசன் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்ன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூணாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா கிரெடிட் டைட் அண்ட் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கவனமா பாருங்க, ஏன்னா நான் எப்பவுமே லாஸ்ட் டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா வந்து கொடுப்பேன். இப்போ மார்க்கெட்டே வந்து கிராஷ்ல இருக்குன்ற பட்சத்துல அப்போ கம்பெனிஸ்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்படின்ற பட்சத்துல இப்போ எல்லாருமே வந்துட்டு பேங்க்ல லோன் வாங்கியிருப்பாங்க. அது லிவரேஜா வாங்கியிருப்பாங்க. லிவரேஜ்னா என்ன சொல்லிட்டு பார்ட் 2ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. இந்த லோன் அடைக்க முடியாம கஷ்டப்படுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பேங்க்ஸ் லோன்ஸை வந்து கொடுக்க மறுப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப டைட் வந்து பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியா ஒருத்தருக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர் 10 லட்சம் கூட ஒழுங்கா சாங்ஷன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைட் வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது கம்பெனி சைட்ல, அதாவது இங்க இருந்தே காசு வரல. சரிங்களா. ஸோ டெவலப்மெண்ட்டுக்காக தான் நம்ம இங்க போறது.
பட் இங்கே காசு கிடைக்கல, பேங்க்ஸே காசு கொடுக்குன்ற பட்சத்துல லே ஆஃப்ஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. நீங்க எப்போ லே ஆஃப் பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்க அப்படின்னா 2 விஷயம். ஒன்னு டெக்னாலஜி டெவலப் ஆகுதுன்னு அர்த்தம், 2வது ஷேர் மார்க்கெட் கிராஷ்ல இருக்குன்னு அர்த்தம். நான் அப்படியே பாயிண்டா சொல்றேன் பாருங்க. லே ஆஃப்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் ஒன்று நடக்கும். ஆட்டோமேஷன் அப்படின்னா நீங்க ஐடி ஃபீல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனுவல் டெஸ்டர் இருப்பாங்க, ஆட்டோமேஷன் டெஸ்டர் இருப்பாங்க. சரிங்களா? மேனுவல் டெஸ்டர்னா ஒரு கோடிங் கரெக்டா தப்பான்னு சொல்லி டைப் பண்ணி செக் பண்றவங்க. ஆட்டோமேஷன் டெஸ்டர்ன்றவங்க அதுக்காக ஒரு கோடே கிரியேட் பண்ணிட்டு நீயே செக் பண்ணிக்கோன்னு சொல்லி சிஸ்டம் கிட்ட விட்டுருவாங்க. இதுதான் மேனுவலுக்கும் ஆட்டோமேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட்டோமேஷன்ல இந்த மேனுவல் டெஸ்டிங்ல 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஆளே முடிச்சிடும். சரிங்களா? அப்படியே நோட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வருஷம் தான் ஏஏன்றது ஒரு மிகப்பெரிய பூம், செயற்கை நுண்ணறிவுன்றது பயங்கரமா பூம் ஆகுது. ஐடி இண்டஸ்ட்ரி நிறைய பேர் வேலையை இழக்கிறாங்க. இது நிறைய பேர் ரீப்ளேஸ் பண்ணுது. ஏன்னா இங்க வந்து சேலரி வந்து கம்மியா கொடுக்கலாம். ஏன்னா 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை இது ஒன்னே செஞ்சு முடிக்குது. அதாவது காம்ப்ளெக்ஸான ஜாப் செஞ்சு முடிக்குது. ஐடி ஃபீல்டும் கிடையாது, எடிட்டர்ஸா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு பேங்கிங் செக்டர் வேலை செய்யறாங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, இது வந்து பயங்கரமா வந்து அஃபெக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது மார்க்கெட் கிராஷ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா என்னதான் வந்து இந்த மாதிரி கிராஷ் சிச்சுவேஷன்ல பேங்க்ஸ் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகாது. பட் ஸ்டில் இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ் வந்து பேங்க் கொண்டு வரும், செக்டார்ஸ் கம்பெனிஸ் வந்து கொண்டு வருவாங்க. இந்த ஏஐக்கு வந்து பயங்கர பூம் கொடுப்பாங்க. சரிங்களா? நான் வந்து ஓப்பனா சொல்றேன், கணிப்பு வந்து கரெக்ட் அப்படின்னா நம்ம ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கும். அதாவது ஃபினான்ஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. விலைவாசி ஏறுது, நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். முன்ன இருந்த மாதிரி நம்ம ஒரு ரிச் இல்ல. அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. நம்ம லைஃப் வந்துட்டு 2024 வரைக்குமே ஓரளவுக்குன்ற பட்சத்துல 2025 இப்போ வந்து பிப்ரவரி மாசம் தான் ஆகுது. இப்பவே நம்ம அந்த இன்ஃபிளேஷனை வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், விலைவாசி ஏறுறது. சரிங்களா? ஸோ நான் வச்சுக்கோங்க. இது 3வது ரீசன், இந்த கிரெடிட் டைட் அண்ட் ஆட்டோமேஷன் தான் வந்துட்டு ஷேர் மார்க்கெட் கிராஷ்க்கான ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோல என்னால் வந்து சீரியஸாக முடியல, என்னன்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு காலைல இருந்து, எனக்கு ஃபீவரா என்னன்னு தெரியல. சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால என் ஃபேஸ் டல்லா இருக்கு, உங்களுக்கு ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்தா ஐம் ரியலி சாரி. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வந்து மார்க்கெட் கிராஷ் இந்த சீரிஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு நாள் தான் இருக்கு பிப்ரவரி முடியறதுக்கு. நான் அப்போ வந்து நான் கொஞ்சம் பர்சனலாக கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் வீடியோ வரும். மார்ச்சுக்கு அப்புறம் நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே டோட்டலி டிஃப்ரெண்டான ஜானர்ஸ்ல வீடியோ வரும். எப்படின்னா ஷேர் மார்க்கெட்டு, அப்புறம் வந்து ஃபினான்ஸு, எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்டு, பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். இந்த ஒரு சேனல் உங்கள் ஃபினான்ஷியலுக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல் பண்ணுற மாதிரி பயங்கரமான விஷயங்களை பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டா இருங்க. சொல்ல முடியாது 2 வீடியோ கூட வரலாம் ஒரு நாளைக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொடக்டிவாக மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன்னா, ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு வியூஸ் தான் வந்து யூடியூப் பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன். பட் வரலான்னு பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். பட் ஸ்டில் என்ன மோட்டிவேட் பண்ண ஆசைப்படுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 2வது, தயவு செஞ்சு இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸாக மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டை ஷேர் மார்க்கெட் இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு யூடியூப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், நாலேஜ் ஷேரிங் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொஞ்சம் சொல்லும் போது எனக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். 2வது, இந்த மாதிரி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தமிழில் யாரும் கிடையாது. நான் அதை கொஞ்சம் நல்லா பண்ணுறேன்னு நம்புகிறேன். உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.